என் தங்கச்சி பையனுக்கு இந்த ட்ராலி வந்து ஒரு விளையாட்டு பொருளா ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் அதிலேயே ஐயா ஜாலியா இருந்தாரு. அப்புறம் தீபாவளி அன்னைக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டாலே வேலையா நச்சுன்னு 4 ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுப்போம்ல. அப்படிதான் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்னு ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருந்தோம். பெரியவங்கலாம் குரூப்பா எடுக்கலாம் நினைக்கும்போது மழை வந்துச்சு. தீபாவளி அன்னைக்கு எந்தெந்த ஊர்ல மழை வந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறம் மழை நிக்கும்னு பார்த்தா நிக்கவே இல்ல. ரொம்ப நேரத்துக்கு சாரியிலே இருக்க முடியாதுன்னு கழட்டி போட்டு வேற ட்ரெஸ் மாத்தியாச்சு. நல்ல வேளைங்க மழை வரதுக்கு முன்னாடியே நான் எங்க 2 சித்தப்பா வீட்டுக்கும் போயிட்டு வந்துட்டேன். எங்க ஆரோனுக்கு பட்டாசு வெடிக்கணும். ஆனா சவுண்ட் வரக்கூடாதாம். வெடிக்க வெடிக்க காது மூடிக்கிட்டே இருந்தார் ஐயா. அப்புறம் வந்து மதியம் தீபாவளி சாப்பாடு கோழி, ஆடு, மீன் எல்லாத்துலயும் அண்ணி சூப்பரா சமைச்சிருந்தாங்க. ஒரு குட்டி தூக்கம் போட்டு வந்து தான் நான் சாப்பிட்டேனே. சாப்பிட்டது என்ன வேலை? பட்டாசு வெடிக்கிறது தானே. ஆல்ரெடி அக்கா பையனும் அண்ணன் பையனும் பட்டாசு வெடிக்கிறத பார்த்தாலே எத்தனை வீடு கூரை பத்திக்க போதுனே தெரியலேன்னு இருந்துச்சு. இதுல எங்க அண்ணன் வேற குறுக்குல வந்துட்டு எங்க ஜோஸ் அடிக்கடி ஒரு டைலாக் சொல்லுவான். குறுக்குல இந்த கௌசிக்கு வந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு. அதே மாதிரி தான் எங்க அண்ணன் குறுக்குல வந்து என்னங்கடா இந்த மழை டைம்ல ஒன்று ஒன்றா போட்டு வெடிச்சிட்டு இருக்கீங்கன்னு கையில ஒரு பெரிய சரஸ்வதி பட்டாசை பண்டலா எடுத்து அப்படியே பற்ற வச்சு அதையே எடுத்து கீழே போட்டுருச்சு. கொஞ்ச நேரத்துல எல்லாருக்கும் அள்ளி இல்லை. எங்க பெரியம்மா மூஞ்சில முன்ன துணியில மட்டும் கவனமா இருந்தாங்களே தவிர எழுந்து ஓடணுன்றது மண்டைக்குள்ள தோணவே இல்லை.